கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமா இருப்பீர்கள் சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாயினாலும் கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். ஆகவே வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். வார்த்தையை வாசித்த பின்பு கடைசியை நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிப்போமான்னு சொன்னால், அங்கே வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷ பாதைகள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மிகவும் அழகுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆகையினால் நீங்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எங்கெல்லாம் ஆத்துமாக்களை சந்திக்கிறீர்களோ அந்த இடத்தில் தேவ நாமம் மகிமைப்படும் போது அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படுது. ஆகவே வார்த்தை கேட்கிற நீங்கள் தயவு செய்து கவனமாய் கேட்டு ஜெபிக்க முடிய அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். வசந்தை கவனிங்க. மறுமனைமாய் கூட சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சுவிசேஷ பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். காலம் கடைசி, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இந்த நாட்கள்ல நீங்கள் மௌனமாய் இல்லாமல் கர்த்தருக்காய் எலியாவை போல எழும்பி தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஆகவே இந்த வார்த்தை நீங்கள் கேட்ட நீங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாக எழும் என்று சுவிசேஷம் அறிவிங்கள். ஒருவேளை நான் இது வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கல, ஆத்மோட ஆதாயப்பட்ட தெரியாது சொல்றீங்களா? நீங்க எழும்பி புறப்படுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தின் தேவை சந்திப்பார். இந்த சகல காரியம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென். அன்பு பிதாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நீ சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த குடும்பங்களும் இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டும் அவருடைய உமது ஊழியத்துக்காய் எழும்பி அநேகர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். கர்த்தர் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.